இங்க இந்த பையன் கிளாஸ்ல கொஞ்சம் பயத்தோடு தாங்க வரான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குங்க. அங்க மேம் சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவன் மட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸை தாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவனும் என்னென்னமோ யோசிச்சு பாக்குறான். ஆனா இவன் என்ன யோசிச்சாலும் எந்த ஆன்சருமே வர மாட்டேதுங்க. இவன் ஆன்சர் ஷீட்ல இவன் பேரை தவிர வேற எதுவுமே இல்லாம உட்காந்துருக்கான். இவன் அப்படி என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா நைட்டு படிக்காம இன்ஸ்டாகிராம் வீடியோ தாங்க பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்பன்னு பார்த்து தாங்க இவன் ஃப்ரெண்ட்ஸ் இவன் முன்னாடி ஒரு பிட்டு பேப்பர் வச்சு ஆன்சர் எழுதிட்டு இருப்பான். அந்த பேப்பர் எப்படி இந்த பையனும் பாத்துறான். அதனால அவன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த பேப்பர் தாடான இந்த பிட்டையும் கேட்கறாங்க. போனா போது நம்ம ஃப்ரெண்டு தானே கேட்கறான்னு அந்த பிட்டு பேப்பரையும் அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. உடனே அந்த ஆன்சரை பார்த்து எல்லாம் எழுதிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்துட்டு இவன் எழுதிட்டு இருக்கும்போது அங்க இருக்க மேம் ரவுண்ட்ஸுக்கு வராங்க. இந்த பையனை நம்ம மேம் கிட்ட மாட்டிடுவோன்னு அங்க இருக்க ஆன்சர் கூட எழுதாம அப்படியே அந்த பேப்பரை தூக்கி போட்டுறாங்க. ஆனா இவன் இன்னும் டெஸ்ட் கூட முழுசா முடிக்கலங்க. ஏதோ ஒரு ஆன்சர் எழுதிட்டு அங்க இருக்க பேப்பரே சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறான். அதனாலே அவன் அந்த எக்ஸாம்ல ஃபெயில் தாங்க ஆகுறான். என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்ட் ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பான். அதை பார்த்து எழுதி தாங்க ஃபெயில் ஆகுறான். இவனே கதை அடிச்சுட்டு ஆன்சர் கூட கரெக்டா இருக்குங்க. இவன் ஃப்ரெண்டை நம்பி தாங்க இவன் ஃபெயில் ஆயிடுறான்.